அந்த வேலையை செய்ய வேண்டிய காவல்துறை, உளவுத்துறை பூரா பனையூர்லயும், தைலாபுரத்திலையும் அல்லது எடப்பாடி வீட்டாண்டியும் சுத்திட்டு இருந்தா அவங்க என்ன வேலை செய்வாங்க? இவங்களுக்கு ஆட்சியில தொடரணுங்க. ஏன்னா கொள்ளை தொடரணும். ஆட்சியில தொடர்ந்தா தானே கொள்ளையை தொடர முடியும். ஆகவே இவர்கள் ஆட்சியில தொடர்றதுக்காக என்ன வேணா செய்வாங்க. அடுத்த 7-8 மாசம் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் மக்கள் கலர் டிவியே கருணாநிதி கொடுத்த போது கூட அவரை தோற்கடிச்சாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த உரிமை தொகையை நாங்க எல்லாருக்கும் கொடுப்போம், அதுல மாற்றங்கள் செய்வோம். நான் கேட்கிறேன், கனிமொழி ஏதோ ஒரு காணொலியில பார்த்தேன், அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தமிழ்நாட்டுல உள்ளவர்களுக்கு உரிமை தொகை தருவோம் 1000 தானே நீங்க சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்தவொன்னு நாக்க மாத்தி போட்டு என்ன சொன்னீங்க? தகுதியுள்ள குடும்ப தலைவிகள். ரைட்டு. அதுல ஒரு 2 கோடி பேரை தூக்கி விட்டீங்க. 1 கோடி பேர் தான் நீங்க கொடுத்தீங்க. அதுவும் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம். இப்ப 4.5 வருஷம் முடிஞ்சவன இப்ப என்ன புதுசா ஒரு புருடா விடுறீங்க? இல்ல அந்த தகுதி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்துறோம். யார்ப்பா போட்டது அந்த தகுதியை? நீ தானே போட்ட. இப்போ அடுத்த எலெக்ஷன்ல ஓட்ட வாங்குறதுக்காக அவங்க மக்கள் என்ன முட்டாளா? அவங்க எல்லாம் என்ன ஒன்னும் தெரியாதவங்களா? இந்த 1000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டா 2000 ரூபாய் ஓட்டு கொடுத்தா கூட வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஓட்ட தாவேக்காக போட போறாங்க. அதனால மக்களை இவ்வளவு மலிவா நினைக்கிற திமுக ஆட்சியாளர் நினைத்தா 75 வருஷ கட்சிக்கு கொஞ்சம் கூட ஜனங்க கிட்ட ஒரு கான்டாக்டே இல்லையே. 2 பேரும் ஒண்ணுதான்டா, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் பாஜகவும் திமுகவும் சொல்றதுக்காக அவன் பாசிசம்னா நீ என்ன பாயாசம், நீயும் பாய்சன் தாண்டா அப்படின்றத சொல்ல வந்தாரு.